ஹலோ வணக்கம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 20 பிளான்ட்டுக்கு 25 பிளான்ட்டுக்கு வச்சுருக்கிறேன். அதில் ஒரு சிலது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மீதி பாதி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கறிவேப்பிலை செடி வச்சுருக்கேன். இது நித்திய மல்லிங்க. 20 லிட்டர் ஸ்கேன் தான் வச்சுருக்கேன். நித்திய மல்லி நல்லா கொடி பெருசாகிடுச்சு. இது ஒரு கட்டிங்ஸ் மூலியமாக தான் எடுத்து வளர்த்துது. இது பட்டர் ஃப்ரூட்டு விதை முளைச்சி வந்திருக்கு. இன்னொரு செடி நைட் குயின்னு. இதுதாங்க கறிவேப்பிலை. இந்த கல் தொட்டில் தான் வச்சுருக்கிறேன். கறிவேப்பிலையை வச்சு 3-4 வருஷம் ஆகுது. அப்பப்போ நான் சமையலுக்கு இந்த கறிவேப்பிலை எடுத்து பயன்படுத்திக்குவேன். அந்த பாட்டு ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா டர்ட்டில் வைன் படர்ந்துருக்கு. நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. இது நைட் குயின், ஒயிட் கலர். நிறைய பூக்கள் விட்டுருக்குங்க. அந்த மரம் நிறைய விட்டுருக்கு. அப்பப்போ விடும். இது என்ன பிளான்ட்னா அரளிங்க. அரளி பிளான்ட்டு பிங்க் கலரு, கஸ்தூரின்னு சொல்லுவாங்க. இது சங்கு புஷ்பம். கீழே மழை தண்ணி சேகரித்து வச்சுருக்குறோம். இந்த பிளான்ட்டை இந்த வாஸ்து செடின்னு இன்னொன்று இதுங்க நந்தியாவட்டைங்க. நந்தியாவட்டை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் சாய்வாக போயிடுச்சு. இந்த ரெட்டு பாட்டில் இருக்கிறது நித்திய மல்லி. அதுவும் அந்த கட்டிங்ஸ் போட்டு அந்த வேர்கள் பருக்க எடுத்து வச்சது. பக்கத்தில் இருக்கிறது கற்றாழை. அந்த பக்கம் இருக்கிறது வேப்ப மரம். இது புரோட்டன்ஸு. இது கொடி பசலை ரெட்டு. ஐயோ பிளான்ட்டு இந்த அந்த சிலோன் பசலை எல்லாம் ஒரே இதில் இருக்குதுங்க. ப்ளூமெரி அந்த ஒயிட் கலர் இருக்கும் இல்லைங்களா, அது முறையா சூப்பராக நிறைய மொட்டுகள் விட்டுருக்குங்க. செம்ம வாசனையாக இருக்கும். இவங்கெல்லாம் பூத்தாங்கன்னா எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்க. இதுக்கு நிறைய பேர் மரமல்லி, முறையா அப்படின்னு சொல்கிறாங்க. இது குட்டி குட்டியாக ஒரு ரெட் கலரில் பூ பூக்கும். சங்கு பூ பாருங்க எங்கெங்கே வந்திருக்கு. காகித பூக்கள்ங்க. ரெட் கலரும் எல்லோ கலரும் வச்சுருக்கேன். அப்படியே கொத்து கொத்தாக முனையில் மட்டும் பூக்குங்க அந்த காகித பூக்கள். பார்க்கறதுக்கு பொக்கே மாதிரி இருக்கும். இது இன்சுலின் பிளான்ட்டு நான் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேங்க. இது டர்ட்டில் வைன். இவங்களுக்கு சொல்லவே வேணாம், எங்கே வச்சாலும் வந்துடுவாங்க. நன்றி.